சோ இப்போ ஹோம் ரூம் ஸ்டார்ட் பண்ணலாம். கிளாஸ் மானிட்டர் கமாண்ட கொடு. சரி, எழுந்திருச்சு நில்லுங்க. குறி வைங்க. சுடுங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். நான் இப்போ அட்டெண்டன்ஸ் எடுக்க போறேன். அதனால தாராளமா எல்லாருமே ஃபயர் பண்ணுங்க. ஈசோகாய். எஸ் சார். என்ன மன்னிச்சிருங்க, நீங்க எல்லாரும் கன் ஃபயர் பண்ற நேரத்துல நான் அட்டெண்டன்ஸ் எடுக்க வேண்டியதா இருக்கும். ஓகே. ஓகே ஜீமா. எஸ் சார். ஓகடா சான். எஸ் சார். காட்டா ஓகா. எஸ் சார். காயனோ சான். எஸ் சார். கான்சகி சான். எஸ் சார். எல்லாரும் சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க போல இருக்கு. பிரமாதம். ஒரு மாஸ்டரா எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. என்ன இவ்ளோ ஃபாஸ்டா இருக்காரு? மொத்த கிளாஸும் சேர்ந்தா கூட இவரை ஒண்ணும் பண்ண முடியாதா? நாங்க எல்லாரும் கொலைக்காரங்க. ஆனா எங்க எல்லாரோட டார்கெட்டும் மாஸ்டர் தான். இது ரொம்ப மோசம். உங்க ஒரு புல்லட் கூட என் மேல படல. பிளான் பண்ண மட்டும் பத்தாது, கூடவே ஃபோக்கஸும் பண்ணணும். உங்க பார்வை டார்கெட்ல தான் இருக்கணும். பொசிஷன்ல நின்னு ட்ரிகரை அழுத்தணும். நீங்க செய்ய வேண்டியது இவ்வளவுதான். உங்க எல்லாருக்குமே வேகமே பத்தல. வேகம் இல்லைன்னு வைங்க, உங்களால என்னைக்குமே என்ன கொல்லவே முடியாது. என்னோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது. எப்படி பேசுறாரு பாத்தியா இவரு? நீங்க அவ்ளோ சீரியஸா கூட எல்லா பாலையும் தடுக்கல. அதெல்லாம் சாதாரண பால் தான். உண்மையான குண்டா இருந்தா தெரிஞ்சிருக்கும். அவர் இது எல்லாத்தையும் சாதாரண விளையாட்ட நினைச்சிட்டு இருக்காரு. சரி, நீங்க யாராவது என்கிட்ட உங்க கண்ணை கொடுங்க. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, உங்களோட பாதுகாப்புக்காக தான் இந்த மாதிரியான கண்ணை கொடுத்துருக்காங்க. ஆனா குறிப்பாத்து அடிச்சீங்கன்னு வைங்க, உண்மையாவே இது என்ன தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சுட்டதுல ஒரு பந்து வந்து என் மேல பட்டுச்சுன்னு வைங்க, இந்த மாதிரி தான் என்னோட செல்ஸ் துடிக்கும். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாமே தானே சரியாயிடும். ஆனா என்னோட பார்வை எப்பவுமே உங்க மேலேயே தான் இருக்கும். உண்மையாவே நீங்க என்ன கொல்றதுக்கு முயற்சி பண்ற வரைக்கும் இந்த கிளாஸ் ரூம்ல எதுவுமே நடக்காது. உங்க கிராஜுவேஷனுக்கு முன்னாடியே நீங்க எல்லாரும் என்ன கொன்னுடுவீங்கன்னு நம்புறேன். சரி சரி, இது வரைக்கும் வெட்டியா பேசுனதுல போதும். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? குடிகி காக்கோ ஜூனியர் ஹை ஸ்கூல் கிளாஸ் 3E தான். இது ஒரு அசாசினேஷன் கிளாஸ் ரூம். ஸ்கூல் பெல் அடிச்சாச்சு. கிளாஸும் ஆரம்பிக்க போகுது.実行するときそれがかっこいいこと知ってるさ思いは迷えど進む右手と右足に一緒に出そうだなんだイライラの波動は僕らの存在の証明月を見上げ高まるさっとさやりきってないからやりきれないやりきってないからやりきれない現状打破を小さな声でやがて絶叫したくなるああやりきってないからやりきれないやりきってないからやりきれないそうせというのは簡単だけど今はあがいてみたいんだ君と弾けてみたいんだ青春は未来へ行こうさささ青春さささஇப்போ கேள்வி இங்க இருக்கு. ஈசோகாய், எஸ் சார். இந்த 4 டென்டக்கல்ஸ்ல எது வித்தியாசமா இருக்கு? அது ப்ளூ கலர் தானே? சரியான பதில். ப்ளூங்கிற சென்டென்ஸ்ல ரிலேட்டிவ் ப்ரோனவுன் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கு. சரி, அது போகட்டும். ரிலேட்டிவ் நகிசா. ப்ரோனவுன் என்ன? ஆமா, யார் அங்க நிக்கிறது? அங்க பாரு, பிறை நிலா. பகல் நேரத்துல தெரியுது, கவனிச்சியா? தப்பாச்சுனா தண்டனலாம் கொடுக்க மாட்டேன். நீங்க எப்படி நாங்க இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம்னு தெரியலையே. என்னோட ஆசையெல்லாம் 3வது வருஷம் ஆரம்பிக்கும் போது ஒரே நேரத்துல 2 விஷயங்கள் நடந்தது. முதல் விஷயம், என்ன புரிஞ்சுதா? முழு நிலா
திடீர்னு வெடிச்சு பிறை நிலாவா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் முழு நிலாவை நாங்க பார்க்கவே இல்லை. மணிக்கணும், இப்போ இந்த ப்ரோக்ராம் நிறுத்துறோம். ஏன்னா இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. காணாம போன அந்த 70% நிலாவை பத்தி செய்தி வந்திருக்கு. அது அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுச்சாம். இனிமே நாம வாழ்க்கை முழுக்க இந்த பிறை நிலாவை தான் பார்க்க முடியும், முழு நிலாவை பார்க்க முடியாது. ரெண்டாவது, அந்த பெரிய சம்பவம் நடந்தது. எல்லாருக்கும் வணக்கம். உங்க நிலவை வெடிச்சு செதற வச்சது நான் தான். அடுத்த வருஷம் இந்த பூமியையும் அதே தான் பண்ண போறேன். ஆனா இப்போதைக்கு நான் உங்களுக்கு மாஸ்டரா இருக்க போறேன். எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? இவர் பேசுறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. இவருக்கு மூளைகளை குழம்பிடுச்சா என்ன? நான் தான் கரசுமா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல இருந்து வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போற விஷயத்த முதல்ல எல்லாரும் பொறுமையாவும் கவனமாவும் கேளுங்க. உங்க டார்கெட்டை நான் அறிமுகப்படுத்துறேன். நீங்க எல்லாருமா சேர்ந்து எப்படியாவது இந்த மிருகத்தை கொல்லணும்.